அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளியில் சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கடன் தொல்லை அதிகமாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தில் எடுத்தாலும் அதில் தடைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஜான் ஏறுனா முளை சறுக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். என்னடா நமக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்கவே மாட்டேங்குது, வெக்கிற அடியெல்லாம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க. எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாகிற அளவுக்கு முடிவை எடுத்திருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய தவறான முடிவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு 48 நாட்கள் அல்லது ஒரு 21 நாட்கள் நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அந்த பிரம்மன் உங்கள் தலையெழுத்தில் நீ இப்படி தான் கஷ்டப்படுவ, உனக்கு எந்த நல்லதுமே நடக்காதுன்னு எழுதியிருந்தாலும் கூட அதெல்லாம் முறியடித்து உங்கள் வாழ்க்கை புதுசாக பூத்த ஒரு மலர் மாதிரி பிரகாசமாக ஜொலிப்பாக பூக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆணித்தனமான உண்மை, நிறைய பேர் அனுபவித்த ஒரு உண்மையை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட ஒரு 21 நாள் அல்லது 48 நாள் செஞ்சு பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை ஹாப்பியாக என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுவீங்க. இதை நான் அடித்து சொல்கிறேன். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்த பூஜையை நம்ம சொல்லலாம். பூஜை அப்படின்னு சொன்னதும் நம்ம நிறைய ஏதாவது நிவேதனம் வைக்கணும், வீடு துடைக்கணும், கோலம் போடணும் அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. அந்த மாதிரியான நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். பிரம்ம முகூர்த்த பூஜை நிறைய மாதிரி செய்யலாம். தினந்தோறும் பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் பண்ணுறது, நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுறது, சுவாமி படத்தை சுத்தம் பண்ணுறது, தினம் நிவேதனம் மாற்றி வைக்கிறது, பூக்கள் வைக்கிறது அப்படின்னு நிறைய இருக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நம்ம பதிவுகள்லேயே ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறை. இதை விட ஒரு எளிய முறை இருக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுத்தமாக இருந்தீங்கும் போது பூஜை அறையில் செய்யலாம். பீரியட்ஸில் இருந்தீங்கும் போது ஹால்லேயே நீங்கள் உட்காந்துட்டு இதை செஞ்சிடலாம். அதே போல் குழந்தைங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்கள ஒரு 8வது 9வது படிக்கிற பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களையும் கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்க வைக்கலாம். அற்புதமாக அவங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்போ காலையில் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் இப்போ சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரம் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இப்போ 6 மணிக்கு சூரிய உதயங்கும்போது 4:30க்கு தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 3 மணியிலேருந்து 5:30 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு 5 மணிலேருந்து 5:30க்குள்ளே. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு 5 மணிக்கு எழுந்தீங்க அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு பண்ணுறது நம்ம உடம்புக்கு புத்துணர்வு கொடுக்கும். அதனால் குளிச்சுக்கோங்க. இல்லைங்க குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முகம் கை கால் கழுவிக்கோங்க. காலையில் எழுந்ததும் தண்ணீர் தொட்டு நம்மளுடைய முகத்தை கழுவிக்கிறதே நம்ம வாழ்க்கையினுடைய முதல் படியை நோக்கி நம்ம போகிற மாதிரி. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக முகம் கழுவிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வாசலில் கோலம் போடுறது அல்லது பூஜை அறைக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போடுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க. முகம் கை கால் கழுவிட்டிங்களா, ப்ரஷ் பண்ணிட்டீங்களா, நேராக பூஜை அறையில் உங்கள் விருப்பமான சுவாமி எந்த சுவாமி படம் இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுவீங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக ஏற்றக்கூடிய தீபம் இப்போ பார்த்திங்கன்னா 3 விளக்கு 5 விளக்கு அந்த மாதிரிலாம் கூட ஏற்றுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு தீபம் தான் உங்கள் பூஜை அறையில் தினமே ஏற்றி வைக்கிறீங்கன்னா இப்போ அந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இப்போ நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறீங்க, கிறிஸ்டியனாக இருக்கீங்க, இஸ்லாமியராக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தியோ இல்லை உங்கள் தெய்வத்தை நினச்சி ஏதாவது ஒரு விளக்கு. எதுக்காக இந்த தீபச்சுடர் பயன்படுத்துகிறோன்னா, இது நம்மளுடைய ஆன்மாவை சுத்தம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளியரான பாதையை நமக்கு ஏற்படுத்தி தரும். மேலும் கான்சன்ட்ரேஷன் நமக்கு மிஸ் ஆகாது. தீபச்சுடரை பார்க்கும்போதே நமக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த 5:30 அப்படிங்கிறதுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கலாம். மினிமமாக நான் சொல்கிறேன், ஒரு 5 மணிக்கு எழுந்தாலும் 5:30க்குள்ளே நீங்கள் ஹால்லேயோ பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறதுங்கிறது நல்லது. கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும். முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த தீபத்தை ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள். ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ அப்படியே கண்ணை முடிக்கோங்க.
கண்ணை மூடிட்டு அந்த தீபச்சுடர் பார்த்தீங்க இல்லையா, அதை அப்படியே வந்து உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அதாவது பார்க்கும்போது அது எப்படி எரிஞ்சிச்சு, அது அப்படியே இப்போ மனக்கண்ணில் கண்ணை மூடிட்டு பார்க்குறீங்க. மறுபடியும் முழிச்சு பாருங்கள். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்தில் கண்ணை மூடிக்கிட்டு திரும்பவும் வந்து அந்த தீபம் வந்து எரியறத மனசுக்குள்ளார உருவகப்படுத்துங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இன்னும் ஒரு மெத்தடும் இருக்குது. இப்போ தீபச்சுடரை பார்த்த மாதிரியே நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்கணுமோ அது நீங்கிடுச்சுங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது பண கஷ்டம் இருக்குதுங்கும் போது பணம் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த ஒரு வரியை சொன்னீங்கன்னா போதும். பணம் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே இருக்கின்றது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்கும் போது நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது அந்த விஷயமானது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். கணவன் மனைவிக்கிட்டே சண்டை வந்துட்டே இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நானும் என் கணவனும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்கின்றோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். இதையே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி வந்து சொல்லணும். அல்லது இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதாவது நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:30 நிறைய பேர் எழுந்துடுறாங்க. இன்னும் நீங்கள் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறீங்கும் போது நிறைய பேர்த்து வீட்டில் தூங்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பூமியே கொஞ்சம் நிசப்தமாக தான் வந்து இருக்கும். பூச்சிகளுடைய சப்தம் மட்டும்தான் வந்து கேட்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஈஸியாக அந்த பிரபஞ்சத்தோடு வந்து கனெக்ட் ஆக முடியும். எந்த ஒரு குழப்பமோ சச்சரவுகளோ எதுவுமே வந்து இருக்காது. அப்படியே ஒரு கிளியரான பாத் வந்து நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இடையே வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எந்த வழிபாடும் பண்ணலினாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஒன்றா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை மெடிடேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் தினமுமே எதுவுமே வழிபாடு பண்ண வேணாம், பரிகாரம் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இது ஒன்று மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த விஷயமானது நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லணும். அல்லது வந்து உருவகப்படுத்தணும். நடந்துட்டுருக்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணணும். அடுத்து இன்னொரு விஷயத்தை கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி எதுவுமே யோசிக்க முடியல அப்படிங்கும்போது மூச்சு பயிற்சி வந்து பண்ணுங்கள். நல்லா வந்து டீப் ப்ரீத் எடுங்க. இப்படி நீங்கள் நல்லா மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்களுடைய வயிற்று பகுதி வந்து வெளியில் நோக்கி வரணும். சரிங்களா? வயிற்று பகுதி அப்படியே முன்னாடி வரணும். மூச்சை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வைங்க. மெதுவாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ரிலீஸ் பண்ணும்போது உங்களுடைய வயிற்று பகுதி வந்து உள்ளே போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூச்சை இழுக்கும்போது வயிறு வந்து முன்னாடி போகணும். மூச்சை வந்து விடும்போது வயிறு வந்துட்டு உள்ளே போகணும். இப்போ சுவாசத்தில் மட்டும் நீங்கள் கவனம் வைங்க. சரிங்களா? எதுவுமே வந்து யோசிக்க வேணாம். நீங்கள் இந்த மூச்சு இழுக்கிறது, வயிறு உள்ளே வர்றது, வெளியில் போகிறது, இந்த மாதிரி இதில் மட்டும் நீங்கள் கவனம் வந்து வைங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே பல தெளிவான மாற்றங்களை வந்துட்டு ஏற்படுத்தும். எல்லா விதமான குழப்பங்களையும் அந்த பிரச்சனைகள் நீங்கள் நினச்சிங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு அது தவிடு பொடியாக்கிடும். ஒரு புது ஐடியாஸ் வந்து கிடைக்கும். மைண்டு நல்லா வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அடுத்தது என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருந்த நம்ம மனசுக்குள்ளார இப்போ ஒரு பாதை வந்து பிறக்க ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த மெத்தடு பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டும் பண்ணலாம், அல்லது எனர்ஜியாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஓம் இப்படி தான் நான் சொன்னேன். ஆள ஸ்டார்ட் ஆகி இம்ல முடியணும். இதுதான் வந்து அந்த ஓம் பிரணவ மந்திரம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய இந்த அடிவயிற்று பகுதியில் இருந்தே வந்துட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து உண்டாகும். அது நமக்கு 7 சக்கரத்தையும் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும். இது வெறும் ஒரு நிமிஷம் இந்த 2 எழுத்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். நமக்கு தீராத கஷ்டம் இருக்குது, வலி கிடைக்கல, கவலையாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி போட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சு தொடர்ந்து 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வந்து மாறலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கமெண்ட்டில் வந்துட்டு திட்டலாம். அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடந்த விஷயத்தையும் எங்கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.